Welcome back to our channel TNPSC Learning. Good morning to everyone. Have a nice day. இன்னைக்கு நம்ம 4 AM study challenge day 4ல K-map பத்தி தான் ஒரு question பார்க்க போறோம். ஒரு question இல்ல, ஒரு சில concept and சில questions வந்து நம்ம practice பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற problem prime implicants and essential prime implicants பத்தி பார்க்கலாம். How many prime implicants and essential prime implicants are available in given function அப்படின்னு கொடுத்துருக்கு. நமக்கு வந்து ஒரு K map கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல இருந்து எவ்வளோ prime implicants எவ்வளோ and essential prime implicants எவ்வளோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இம்ப்ளிகன்ஸ்னால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். How many number of implicants அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக K-மேப்பில் இருந்து கேட்குற சில கொஸ்டின்ஸ். தென் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் பற்றி கேட்பான். ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ், தென் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். ஓகே, எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். ஸோ இந்த மூணு வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்கும். இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இம்ப்ளிகன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, ஸோ இம்ப்ளிகன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 8. நெக்ஸ்ட் வந்து இப்போ கொஸ்டின்லேயே வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் இம்ப்ளிகன்ஸும் எசென்ஷியல் இம்ப்ளிகன்ஸும் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரூப்பிங் வந்து பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தானே நம்ம குரூப் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதில் எல்லாமே கவர் ஆயிடுச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து அது என்னன்னா எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். ஓகே, எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னா 4. அதே இன்னொரு குரூப்பிங்கும் இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதையும் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா தட் இஸ் வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரைம் இம்ப்ளிகண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 5. பட் வந்து இது வந்து நீடு கிடையாது, இது வந்து ஜஸ்ட் வந்து பாசிபிள் காம்பினேஷன் தான். அது எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே குரூப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்பர் ஆஃப் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் வந்து 4. ஸோ இந்த கொஸ்டின் படி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் வந்து 5, அப்புறம் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் வந்து 4. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேவா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னும் சில இடத்துல கேட்பாங்க, ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ்னு. ஸோ அது ஏதோ பெரிய டிஃபிகல்ட்டான ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சி அதை விட்டுறாதீங்க. ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ்னால் இதில் எவ்வளோ ஒன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், ரிமைனிங்க்கு வந்து நம்ம 0 போட்டுக்கணும். ஓகே, அப்போ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ் அப்படிங்கிறப்போ 8ன்னு இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குறது. சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் பற்றி ஒரு ஐடியா தரேன். தட் இஸ் வந்து அதை பார்த்ததுமே சால்வ் பண்ணுற மாதிரி. ஓகேவா, இப்போ லைக் பாருங்கள். ஒன் 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 அண்ட் 1 ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நீங்களே இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ இந்த 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் கூடயும் குரூப் ஆகுது, இந்த 1 கூடயும் இந்த 1 கூடயும் குரூப் ஆகுங்கிறப்போ இது கிடையாது. இந்த 1 வந்து இந்த 1 கூட மட்டும்தான் குரூப் ஆகும், வேறு யார் கூடயுமே குரூப் ஆகாதுங்கிறதுனால இது ஓகே. இந்த 1 பாருங்கள், இந்த 1 கூடயும் குரூப் ஆகும், இந்த 1 கூடயும் குரூப் ஆகும், இப்படி தானே, இது கூடயும் குரூப் ஆகும்,
அதே மாதிரி இது கூடயும் குரூப் ஆகுதுனால இது கிடையாது. இது என்ன அப்படின்னா இது வந்து இந்த 1 கூட குரூப் ஆகும், அதே மாதிரி இந்த 1 கூட குரூப் ஆகும். 2 பாசிபிலிட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது கூட மட்டும்தான் குரூப் ஆகுங்கிறதுனால இதுவும் தான் இந்த இடத்துல எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். இதை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தே நம்பர் ஆஃப் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் இம்ப்ளிகன்ஸ் எவ்வளோ 1 2 3 4 5. ஓகே, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்பர் ஆஃப் இம்ப்ளிகன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அந்த இடத்துல 5. நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ் அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் 0, அதாவது 1 இருக்கிற பிளேஸ் தவிர மற்ற இடம்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறது. 0 0 0 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ் வந்து 3ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்னா என்னென்னலாம் பாசிபிலிட்டி உண்டோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படிங்கிறது. எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் வச்சு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் a, b, c ஈக்குவல் டு a bar b bar c plus a bar b bar c plus a bar bc plus a b c bar plus abc கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ எழுதுகிறோம். a b bar c bar அப்படிங்கிறப்போ அதுக்கு வேல்யூ என்னவாக இருக்கும்? 0 0 0. இது 0 0 1 1 0 1 1. ஓகே, 0 1 1. இது 1 1 0 1 1 1. ஓகேவா? கேமேப் பற்றி பார்க்காதவங்க கேமேப் வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ ஏங்கிறப்ப 0 1 0 0 0 1 1 1 1 0 இந்த மாதிரி ஆர்டரில் தானே நம்ம எழுதுவோம். ஸோ 0 0 0ங்கிறப்ப இந்த இடத்துல 0 0 1ங்கிறது இது 0. அடுத்து என்னது 0 1 1 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு 1 ஏயோட வேல்யூ 1ங்கிறப்ப நம்ம இந்த ரோவுக்கு வர ஆரம்பிச்சிடணும். 1 1 0. ஸோ 1ல் 1 0 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1ல் 1 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ்னால் வந்து தெரியும். அந்த குரூப்பிங் பண்ணுறது வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். அந்த சிம்பிள் அந்த ட்ரிக் மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த 1 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 எடுத்துக்கிட்டால் இதுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. இந்த 1 எடுத்துக்கிட்டால் இதுவும் பேராக இருக்குது, இதுவும் பேராக இருக்குது. அப்போ இவர் லிஸ்ட்டில் கிடையாது. இந்த 1 எடுத்துக்கிட்டால் இவர் கூட பேர் அண்ட் இவர் கூட பேர், அப்போ இவரையும் நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கக்கூடாது. இந்த 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கூட பேர் அண்ட் இது கூட பேர் ஆகுது. ஸோ இதுவும் கிடையாது. இந்த 1 இது கூட மட்டும்தான் பேர் ஆகுங்கிறதுனால இது ரெண்டுமே வந்து பாசிபிள்னால 2 இம்ப்ளிகன்ஸ் நம்பர் ஆஃப் எசென்ஷியல் இம்ப்ளிகன்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. ஓகேவா? இது காமனாக இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த இடத்துல என்ன குரூப்பிங்கில் இது ரெண்டும் கண்டிப்பாக வரும் அப்படின்னா இந்த குரூப் கூட மட்டும்தான் வரும். இந்த 1 இது கூட மட்டும்தான் குரூப் ஆகும். அப்படிங்கிறப்போ எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதை குரூப் பண்ணால் என்ன கிடைக்கிது நமக்கு? a பார் b பார் கிடைக்குதா? இதில் காமனாக ரெண்டுலேயுமே 0 தானே வருது. ஸோ இது வந்து b பார் வரும். இங்கே வந்து a பார் 0, ஏயோட வேல்யூ 0வாக இருக்கிறதுனால. இதில் பாருங்கள் ஏயோட வேல்யூ 1, அதனால a. இந்த இடத்துல ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? பியோட வேல்யூ 1ஆக இருக்குது இல்லையா? அப்போது b. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி வர்றது வந்து a பார் b பார் ஏபி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ், அப்புறமா ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ், அப்புறம் என்ன வேறு என்ன இருக்குது? இம்ப்ளிகன்ஸ், அப்புறம் ஃபால்ஸ் இம்ப்ளிகன்ஸ், இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்னும் நிறைய கொடுத்தா சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். கேமேப் பற்றி பேசிக் ஐடியா இருக்கிறவங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சப்போஸ் தெரியலை அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ கேமேப் பற்றி நல்லா புரிஞ்சுட்டு மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் அ மினிட். நியூ பேஜ்.
கே மேப் இஸ் பேஸ்ட் ஆன், கே மேப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு, கே மேப் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஏ பிசிடி கோடு அண்ட் ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா கிரே கோடு, ஆப்ஷன் சி XS3 கோட், ஆப்ஷன் டி 4221 கோட். ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும்? கே மேப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம கே மேப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கே மேப் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம், இது வந்து என்ன வேல்யூ போடுறோம், நம்ம 0 1 போடுறோம், சாரி 0 1 போடுறோம், இங்கே 0 0 0 1 1 1 1 0ன்னு போடுறோம். ஸோ இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இருக்குது? இது பிசிடியா, கிரேயா, XS3யா, 4241 இருக்கா? கிரே கோட் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக இருக்கும் இல்லையா? கிரே கோட் அப்படிங்கிறது ஒரு பிட்டுக்கும் 1 பிட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கும் சாரி நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு 1 பிட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதில் 0 0 நெக்ஸ்ட் 0 1னா இதில் 1 தான் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட்டு தான் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிட்டு தான் சேஞ்சாக இருக்கும். ஸோ கிரே கோடு பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நம்பர் சிஸ்டமில் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கே மேப் இஸ் பேஸ்ட் ஆன் கிரே கோட் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஸோ அதையும் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இனிமேல் நீங்கள் உங்களோட மற்ற டாபிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ எவ்ரி ஒன்.